2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இதை பேதுரு 11வது வசனத்தில் பாருங்க. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரலோகம் போகிறதுக்கு இப்போ வாழ்கிற பரிசுத்தம் பத்தவே பத்தாது. ஏன்னா அது அழிந்து போகாத பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. இப்போ இருக்க பரிசுத்தம், இப்போ இந்த உலகத்தை நேசிச்சுட்டு இப்போ இருக்கிற இந்த பரிசுத்தம் பரலோகத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போக. ஏன்னா பேதுரு என்ன சொல்கிறாரு 10ஆம் வசனத்தில், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மட்டமடவென்று அகன்றுபோம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியில் உள்ளவைகளும் அதனுடைய கிரியைகளும் அழிந்து போம், இப்படிப்பட்ட இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால். இந்த உலகமெல்லாம் எப்படி இருக்கான்? அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் பரிசுத்தத்தை கூட்டுங்க. நேற்று இருந்த பரிசுத்தத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பரிசுத்தம் அதிகமாகட்டும். பரிசுத்தம் என்பது உலகத்திலிருந்து வேறுபட்டு வாழ்வது. சத்தமாக ராமேன் சொல்லுங்க. உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் வெறுப்பது, சுய இச்சைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் வெறுத்து என் விருப்பத்தை குறைச்சிட்டு அவர் விருப்பத்தை அதிகப்படுத்தும் போது அவர் வரும்போது பறந்து போயிடுவேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் வளர ஆமாம், நேற்று மாதிரி ஆசைப்படக்கூடாதுப்பா, நேற்று மாதிரி மாட்டக்கூடாதுப்பா, பழையபடி இச்சப்படக்கூடாதுப்பா, பிரிஞ்சு போகக்கூடாதுப்பா, கோவப்பட்டு சண்டை போடக்கூடாதுப்பா. இப்போ நான் கொஞ்சம் வளர்றேன், இப்போ நான் கொஞ்சம் பரிசுத்தமாகிறேன். நான் அவர் சித்தம் செய்கிறத பரலோகம் மகா பரிசுத்தம்னு பார்க்குது. அவருடைய விருப்பம் செய்கிறத பரலோகம் ப்ரீசியஸாக பார்க்குது. ஐயோ, இந்த உலகத்தில் என் பிள்ளை என் விருப்பத்தை செய்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு காலம் நேரம் நான் என் வாழ்க்கையில் இப்போ உணர்ந்த வரைக்கும் நான் தேடி போனதெல்லாம் பிரச்சனையை உண்டாக்குச்சு. அவர் தேடி கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. நான் விரும்பினதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுத்துது, எனக்கு அவர் விரும்பினதோ ரொம்ப சந்தோஷப்படுத்துது. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, அவர் சித்தம் செய்கிறது மகா பரிசுத்தமான விசுவாசம். என்ன விசுவாசமா? அப்போ நீங்கள் ஜோம் பண்ணும்போது எந்த கண்டிஷனும் இல்லாமல் ஜோம் பண்ணி பாருங்களேன், மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியாக ஜோம் பண்ணுங்களேன், மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். எல்லா கட்டுப்பாட்டையும் நிறுத்திட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே கேட்குறேன்னு சொல்லுங்கள். மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆமாம், மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. யூதாவில் இருக்கு. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போ முடிச்சார். அப்போ ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுறதுக்கு என்ன செய்யணுமா? காத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி காத்துக்கிட்டு இருக்கணும்? மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்போ இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், இனிமேல் எதையாவது ஒன்றை வச்சுட்டு போகாதீங்க. நம்ம வச்சு நினச்சிட்டு போகிறது சின்னது. பூரணமாக தேவ சித்தத்துக்கு உட்பட்டு ஜெபம் பண்ணுங்க. மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா, ஆமாம், என்ன போட்டிருக்கு? அவருடைய இரக்கத்தை பெற காத்திருந்தீங்கன்னா 25ஆம் வசனத்தில் 24 போட்டிருக்கு, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். எப்படி நிறுத்துவாரா? மிகுந்த மகிழ்ச்சியோட. எப்படியா சொல்லுங்க, எப்படி நிறுத்துவாரா? ஆமாம், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, எப்படி நிறுத்துவாரா? ஆனால் இங்கே நீங்கள் அப்படி இல்லைல்ல. அவரை போய் பார்த்த உடனே வரும் பாருங்க மகிழ்ச்சி, கொல்ல மகிழ்ச்சி வரப்போகுதுயா. நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவரை பார்க்கும்போது கிடைக்கும் பாருங்க. ஆமாம், அது 10 பவுனு 100 பவுனு 1000 பவுனு வச்சுருக்கான் உலகத்தில். இங்கே 10 பவுனை வச்சுக்கிட்டு பார்த்து சாவுது. அதை விட மேலானது நம்முடைய விசுவாசம்.
பொன்னை விட மேலானது விசுவாசம், பொன்னை விட மேலானது அவர் சித்தம். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் மகிழ்ச்சியோடு அவர் சன்னிதானத்தில் நிற்க போகிறோம். 25ஆம் வசனத்தில் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரம் இப்பொழுது எப்பொழுது உண்டாவதாக. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 27. இந்த வார்த்தை நிறைவேறும்படி நாம் எல்லாரும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். எபேசியர் 5:25 27. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு, எதை கொண்டு, எதை வசனத்தை கொண்டு, அப்போ வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும். நல்ல கவனிங்க, முதல்ல வசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்குறாரு, ரெண்டாவது ஞானஸ்தானத்தினால் உறுதிப்படுத்துறாரு. ஆனால் வசனமே கேட்காம போய் காஞ்சிரங்கோட்டில் ஞானஸ்தானம் எடுத்தவனை அக்கினி சாம்பலா தான். ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்தவன் ரட்சிக்கப்படுவான்னு பைபிளில் வசனமே இல்லை. விசுவாசம் உள்ளவன், விசுவாசம் இல்லாமல் ஒருத்தனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்காதீங்க, ஞானஸ்தானம் எடுக்காதீங்க. யாருக்காகவோ வந்து ஞானஸ்தான கூட்டத்துக்குள்ளே வராதிங்க. வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. என்ன சபையா சொல்லுங்க? இப்போ பார்த்தா கொஞ்சம் பேருக்கு வெள்ளை முடி, கொஞ்சம் பேருக்கு வெள்ளைத்தாடி, கொஞ்சம் பேருக்கு பலவீனம், கொஞ்சம் பேருக்கு முதுகு வலி. ஆனால் அவருடைய சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த போகிறாரு, மகிமையால் நிறுத்த போகிறாரு, மகிமை உள்ள சபையாக நிறுத்த போகிறாரு. அதனால நம்ம எல்லாரும் மகிமை உள்ள சபையாக அவருக்கு முன்னாடி நிற்க போகிறோம். என்ன சபையாக நிற்க போகிறோம்? என்ன சபையாக நிற்க போகிறோம்? என்ன சபையாக நிற்க போகிறோம்? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், என்ன சபையாக நிற்க போகிறோம்? இது அவருடைய வார்த்தை சொல்லுது. அதனால இப்போ குறை உள்ளவங்களாக இருக்கும், லாசர் போல இருக்கும். ஆமாம், நிர்மு என்ன சொல்கிறது, எவ்வளவோ பிரச்சனைகளோடு நிற்கிறோம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கோம், புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருக்கோம். இயேசு சீக்கிரமாக வருவார். அப்போ நாங்கள் எப்படிப்பட்டவங்களாக மாற போகிறோம்? மகிமையுள்ள சபை.